நீதான் கண்டிப்பா ஜெயிப்ப. இந்தாங்க மாமா, இந்தாங்க. ரவி, அந்த பேப்பர்ல இருக்கிற கொஞ்சம் சத்தமா படி. அன்புள்ள பூ விற்பனையாளர் சங்க சகோதர சகோதரிகளுக்கு, உங்கள் வீட்டு பெண், உங்கள் உடன்பிறவா சகோதரி மீனா முத்து ஆகிய நான் நம்ம சங்க தேர்தலில் தலைவி பதவிக்கு போட்டியிட முடிவு செய்திருக்கிறேன். எனக்கு உங்கள் பொன்னான வாக்கை அளிக்க வேண்டும். இதோ என் காரணங்கள். கூடை சுமக்கும் வழி எனக்கு தெரியும். அதிகாலையில் பனிப்பொழிவில் மார்க்கெட் வாசலில் காத்து கிடப்பதும், பூவிலை ஏறும்போது பதற்றமும், விற்காத பூக்களை பார்த்து வரும் அழுகையும், இந்த வேதனைகள் எல்லாம் அறிந்தவள் நான். சங்க பணம் என்பது நம் ஒவ்வொருவரின் வியர்வை துளிகளில் வந்தது. அந்த பணத்தில் ஒரு பைசா கூட வீணாகாமல் கஷ்டப்படும் தொழிலாளர்களின் மருத்துவத்திற்கும் பிள்ளைகளின் படிப்பிற்கும் நேரடியாக சென்றடைய வழி செய்வேன். வெயிலிலும் மழையிலும் நாம் பூ விற்கும் போது வரும் கஷ்டங்கள், அடியாட்கள் தரும் தொல்லைகளில் இருந்து நம்மை காக்க ஒரு வலுவாக அரணாக இந்த சங்கத்தில் நான் இருப்பேன். அரசு தரும் நலவாரிய உதவிகள் பெரிய கடை வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் போய் சேராமல் தள்ளுவண்டியிலும் தரையிலும் அமர்ந்து பூ விற்பவர்களுக்கும் சமமாக கிடைக்க செய்வேன். நான் உங்கள் தலைவி அல்ல, உங்கள் குறைகளை தீர்க்கும் பிரதிநிதி, உங்கள் சகோதரி. சங்கத்தில் இனி பயம் இருக்காது, பாசம் மட்டுமே இருக்கும். வாடிப்போன பூக்களுக்கு மதிப்பு இருக்காது, ஆனால் வாடிப்போன நம் தொழிலாளர்களின் வாழ்க்கைக்கு நான் மதிப்பு கொடுப்பேன். எந்த பணபலமும் ஆள் பலமும் என்னிடம் இல்லை. உங்கள் மேல் கொண்ட நம்பிக்கையும் என் நேர்மையும் மட்டுமே என் பலம். எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், மாற்றத்தை நான் தருவேன். இப்படிக்கு உங்கள் வேட்பாளர் மீனா முத்து. ரொம்ப அருமையா இருக்கு. தொடர்ந்து வேலையை பாருங்க. வெற்றி உறுதி. இந்த மாதிரி அடிக்கடி என்னால முடிஞ்ச எல்லா நல்லதையும் உங்களுக்கு நான் பண்ணுவேன். யாரு வந்தா நல்லா இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் கொடுத்த நோட்டீஸை யாரும் முழுசா கூட படிக்கல. புடவை கொடுக்கறாங்க, உடனே அதை கீழே தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்கிட்ட பூ வைக்கிற அக்காலாம் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, பசங்களெல்லாம் ஸ்கூல்ல சேர்க்க முடியுது, ஆனா டியூஷனுக்கு தான் அனுப்ப முடியல. டியூஷன் அனுப்புனா இன்னும் நல்லா படிப்பாங்க, ஆனா அதுக்கு வருமானம் பத்தலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. சூப்பர் மீனா, எனக்கு டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி பக்கத்து வீட்டு பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பேன். நான் வேணா ஒன்னு செய்யறேன். உங்க பூக்கட்டுற அசோசியேஷன்ல இருக்கிற உங்களோட குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 3 நாள் நான் ஃப்ரீயா டியூஷன் எடுக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டியூஷன் எடுக்கிறேன். என் மனசுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத கண்டிப்பா பண்ணலாம். மீனா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி அசோசியேஷன்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீயா 3 மாசத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் கேம்ப் நடத்தலாம். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த தேர்தல நிக்கணும்னு முடிவு பண்ண உடனே என்னால உங்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியும்னு தான் நான் முதல்ல யோசிச்சேன். என்கிட்ட சில நல்ல யோசனைகள்லாம் இருக்கு. சும்மா மத்தவங்கள மாதிரி காசு கொடுக்கறது, புடவை கொடுக்கறது, வட்டிக்கு கடன் கொடுக்கறது மாதிரி எல்லாம் இல்லாம நான் சொல்றது உங்க அடுத்த தலைமுறையோட எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கும். நான் பூ கட்டுறவங்க சங்கத்துல இருக்கிறவங்களோட குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நம்ம பசங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சாதானே அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். நான் உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தெல்லாம் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டியூஷனுக்கு நீங்க யாரும் பணம் கட்ட தேவையில்லை. இவங்க பேரு ஸ்வேதா, என் புருஷனோட ஒண்ணு விட்ட தங்கச்சி. எனக்கும் தங்கச்சி மாதிரி தான், நல்லா படிச்சிருக்காங்க. இப்ப இவங்க தான் நம்ம குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்க போறாங்க. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் நல்லா படிச்சுட்டா அடுத்த தலைமுறை எல்லாருமே நல்லா இருக்க முடியும். அதுக்காக தான் நான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். உங்க பிரதிநிதியா இந்த மாதிரி நல்லது பண்ணணும்னு நினைக்கிற மீனாவை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பசங்க எல்லாருக்கும் வாரத்துல 3 நாள் நான் டியூஷன் எடுப்பேன். அவங்க வாங்குற மார்க்கை விட அதிகமா மார்க் எடுக்க வைப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு குழந்தைக்கு படிப்புங்கிறதோட அந்த குடும்பத்தோட ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். இப்பெல்லாம் அடிக்கடி எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுது. அதனால 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஃப்ரீ ஹெல்த் செக்அப் கேம்ப நான் ஏற்பாடு பண்ணி தரேன். அதுவும் மீனா சார்பா நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். அது என்னோட பொறுப்பு. படிப்போம் கடைசி வரைக்கும் உடம்பு ஆரோக்கியமா இருந்தா அதை விட வேற என்னமா வேணும்? இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா எங்க ஓட்டு உனக்கு ரொம்ப தான். நன்றிக்கா. அந்த நோட்டீஸ் கொடுங்க. கொடுங்க. அவங்க டியூஷன் எடுத்தா அவங்களுக்கு ஓட்டு போட்டுடுவாங்களா? அது மட்டும் இல்லம்மா, அந்த ரவியோட பொண்டாட்டி இருக்க ஸ்ருதி, அவங்க பூ வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாம் இலவச முகாம் ஏற்பாடு பண்றாங்களாம். அவங்க எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போடுறேன்னு சொல்லிருக்காங்கம்மா. அந்த மீனாக்கு அவ குடும்பத்துல நல்ல சப்போர்ட் இருக்கு. போற இடத்துல எல்லாம் நல்லா பேசுறாம்மா. அவ சப்போர்ட் அதிகமாகிட்டே இருக்குமா. என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் இதுதான் ஜெயிக்க தடவை நம்ம விளம்பரம் தான் அதிகமா இருக்கணும். போஸ்டர் கட் அவுட்ல நல்லா பெருசா பண்ணணும். துண்டு சீட்டும் அதிகமாவே கொடுங்க. சரிக்கா, அப்படியே செஞ்சிடறோம். இங்க பாரு, எனக்கு ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, நீ சுத்தமா ஓட்டே வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணும். நிச்சயமா பண்ணிடுவோம்மா. எப்ப வேணாலும் எனக்கு போன் பண்ணுங்க, நான் பணம் கொடுக்கிறேன். சரிங்கக்கா, அப்ப நாங்க போயிட்டு வரோம்க்கா. ஆக வேண்டிய வேலையை பாருங்க. போங்க போங்க. ரேகா கண்ணு, இந்த பூக்கார அசோசியேஷன் எலெக்ஷன்ல நிக்க வேணாமா? நீ ரொம்ப வொர்க் பண்ணிட்ட, உனக்கு ஒரு பிரேக் வேணும்ல. நம்ம 2 பேரும் எங்கயாவது ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரலாம். நீ ஆசைப்பட்ட இடத்துக்குலாம் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ப்ளீஸ்மா, இந்த எலெக்ஷன்ல மட்டும் நிக்காத. கண்டிப்பா வருவேன் கண்ணு. ஆனா ஒண்ணு, இந்த எலெக்ஷன் முடிஞ்சு நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம்
எல்லாரும் போலாம். நீ மட்டும் என்ன பெரிய ராயல் ஃபேமிலில இருந்தா வந்த? ஃபேமிலியும் சின்னதா ஒரு பூக்கடை வச்சிருந்தவங்க தானே. இப்ப நல்லா சம்பாதிச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் பழசெல்லாம் மறந்துருச்சா உனக்கு? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த மாதிரி எலெக்ஷன்ல எல்லாம் மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்க. நான் வரேன். ஏன் வீட்ல இருக்கிறவளே என்ன நிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போறா. மொத்தத்துல அந்த மீனாவுக்கு சப்போர்ட் அதிகமாகிட்டே போகுது. இங்க பார், அவ மனு தாக்கல் செய்யக்கூடாது. அவ இந்த தேர்தல்ல நிக்கவே கூடாது. என்னக்கா செய்யலாம்? நம்ம பசங்களை ரெடியா இருந்துக்க சொல்லு. மத்த விஷயத்தெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். சரிக்கா. முதல்ல உனக்கு நன்றி சொல்லணும். எதுக்கு பெரியப்பா? பூ வியாபாரம் பண்றவங்க குழந்தைகளுக்கெல்லாம் நீ இலவசமா பாடம் எடுக்கிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமா பெரியப்பா, மீனா ஜெயிக்கணும்ல, அதுக்காக தான். எனக்கும் குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனோஜ் கேட்டுக்கிட்டியா? படிச்சவங்கன்னா இதுதான். நான் கத்துக்கிட்டதை அடுத்தவங்களுக்கும் கத்து கொடுக்கணும். சும்மா நான் படிச்சேன்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது.